இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சுவாமி இன்னைக்கு நமக்கு ஒன்று சொல்கிறார் தெரியுமா? உன் ஆத்மாவில் பலனும் தைரியமும் தருவேன். அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 138:3. சங்கீதம் 138:3 படிச்சிங்கன்னா அதில் இருக்கு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அழினேனே, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். நான் கூப்பிடுவேன், இயேசுவை கூப்பிடுவேன். நான் இயேசுவை கூப்பிடும்போது என்ன செய்வாரா, உடனே he will answer to me, மறு உத்தரவு அருளுவார். அப்போ எனக்கு என்ன ஆயிடும், என் ஆத்மாவில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் வீட்டில் எப்படி இருந்தாலும் சரி, என் சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என் ஆத்மாவில் ஒரு பலன் வரும், எனக்கு ஒரு தைரியம் வரும். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு உத்தரவு கொடுத்துட்டாரு, அவர் செஞ்சிருவார் அப்படிங்கிற தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆனா இந்த ஆத்மாவில் பலனும் தைரியமும் எப்ப வரும்னு சொல்லி முந்தின 2 வசனம் சொல்லுது. நம்ம எப்பவுமே பைபிள்ல முன்னால பின்னால அப்படி படிக்கணும். அதுக்கு பேர் தான் வசனத்தை தியானிக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கிறது என்னன்னா, எப்படி வசனத்தை தியானிக்கணும், எப்படி ஏதோ ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த முன்னால 2 வசனத்தை வாசிங்க. வேர்ட்ஸ் 1, சங்கீதம் 138 வேர்ட்ஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, உம்மை என்னோட இருதயத்தோடும் துதிப்பேன், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கணும். நடந்ததெல்லாம் கிராண்டட் நிறுத்திட்டு அமைதி வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், தினம் நன்றி சொல்லணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும். என் தேவன் வல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் சொல்லுங்க, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லா பெரியவங்களுக்கு முன்னால, எல்லா மற்ற தேவருக்கு முன்னால நீங்க தான்ப்பா பெரியவங்க, என் இயேசு தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஆலயத்துல நேரம் நின்று, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ளவர், நீ சத்தியவான் அப்படின்னு சொல்லி உண்மை துதிப்பேன். நிறைய பேர் என்ன பண்றது, ஆலயத்துக்கே போறதில்ல, வீட்டில் ஜேசு இருக்காங்க, இங்கே கேட்குறவர் அங்கே கேட்க மாட்டாரான்றாங்க. இல்லைங்க, தேவன் நம்ம ஆலயத்துக்கு வர்றது விரும்புகிறார். ஆலயத்துக்கு நேராக பணிந்து அவரை உயர்த்தணும், அவர் கிருபையை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை துதிப்பேன், அவர் பிரஸ்தாபத்தை பார்க்கலும், அது வார்த்தையை நான் மகிமைப்படுத்த. அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, கூப்பிட்டான்னு வந்துருவாருங்க, மறு உத்தரவு தந்துருவாரு, தைரியம் தந்துருவாரு, பலன் தந்துருவாரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சமாளிக்க கிருபை தந்து என் தேவன் வல்லமையா நடத்துவார். ஆண்டவருக்கு எல்லா துதிகன மகிமையும் உணவு.